இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெறவுள்ளது. இந்த நுழைவுத் தேர்வில் பங்கேற்பவர்களுக்கு தேர்வு வளாகத்தில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்னென்ன, எதற்கெல்லாம் அனுமதி, எதற்கெல்லாம் கட்டுப்பாடுகள், விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. 2024-25 ஆண்டிற்கான இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெறவுள்ளது. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகள், சித்த மற்றும் ஆயுர்வேதம் உள்ளிட்ட பட்ட படிப்புகளுக்கு நீட் நுழைவுத் தேர்வின் மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் சுமார் 550க்கும் மேற்பட்ட நகரங்களில் நீட் நுழைவுத் தேர்வுகள் நடைபெற உள்ளன. மொத்தம் 24 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுத உள்ளனர். இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 1,50,000 மாணவ மாணவியர் தேர்வில் பங்கேற்கின்றனர். இந்த நுழைவுத் தேர்வுக்கான நுழைவுச் சீட்டு www.nta.ac.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. நீட் தேர்வானது 3 மணி நேரம் 20 நிமிடங்கள் நடைபெற உள்ளன. நீட் தேர்வுக்கான முடிவுகள் ஜூன் 14ஆம் தேதி வெளியிடப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீட் தேர்வை எழுதுவதற்கு சில விதிகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த விதிகளை தேர்வு எழுத உள்ள மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். நீட் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் முழுக்கை சட்டை அணிவதற்கு அனுமதி இல்லை. அரைக்கை சட்டை மட்டுமே அணிய வேண்டும். காலணிகளை பொறுத்தவரை சாதாரண மற்றும் ஹீல்ஸ் ரக காலணிகள் தேர்வு வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படும். அதிலும் தேர்வு எழுதும் அறைக்குள் காலணிகளுக்கு அனுமதி இல்லை. மணிபர்ஸ், கை கடிகாரம், தாயத்துகள், செல்போன், இயர்போன், ப்ளூடூத், சிறிய ரக ஸ்பீக்கர், பேஜர், பென்டிரைவ்கள், கண்ணாடி, பெல்ட், தொப்பி போன்ற பொருட்களுக்கு அனுமதியே இல்லை. பெண்களை பொறுத்தவரை துப்பட்டா அணிந்து செல்வதற்கு அனுமதி இல்லை. தலைமுடியில் செருகக்கூடிய ஹேர்பின், இது தவிர மோதிரம், வளையல், கம்மல், செயின், நெக்லஸ் உள்ளிட்ட ஆபரணங்கள், பதக்கங்கள், கைகடிகாரம், ஹேண்ட்பேக் போன்றவற்றிற்கு அனுமதி இல்லை. எழுதும் பொருட்களை பொறுத்தவரை பேனா, பென்சிலை தவிர வேறு எதற்கும் அனுமதி இல்லை. காகித துண்டுகள், ஜாமெட்ரி பாக்ஸ், பிளாஸ்டிக் பை, கால்குலேட்டர், எலக்ட்ரானிக் பென், ஸ்கேனர் உள்ளிட்டவைகளுக்கு அனுமதி இல்லை. மேலும் மாணவர்கள் உண்ணக்கூடிய பொருள்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதாவது திறக்கப்பட்ட அல்லது பேக்கிங் செய்யப்பட்ட எந்த உணவுப் பொருட்களுக்கும் கவர் சுற்றிய தண்ணீர் பாட்டில்களுக்கும் அறைக்குள் அனுமதி இல்லை. இவ்வாறு மாணவ மாணவியர் கொண்டு செல்லும் பொருள்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் எந்தெந்த பொருள்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். தேர்வு எழுதுபவர்கள் பாஸ்போர்ட் மற்றும் ஸ்டாம்ப் சைஸ் அளவிலான புகைப்படம், செல்லுபடியாகும் அடையாளச் சான்று, அதாவது ஆதார் கார்டு, பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட் மற்றும் ரேஷன் கார்டுகளை தேர்வறைக்குள் கொண்டு செல்லலாம். 2024க்கான நீட் நுழைவு அட்டை நிச்சயம் கொண்டு செல்ல வேண்டும். முகத்தில் மாஸ்க், கையில் கையுறைகள், கைகளை சுத்திகரிக்க உதவும் 50 மில்லி அளவு கொண்ட சானிடைசர் போன்ற பொருட்கள் மட்டுமே தேர்வறைக்குள் அனுமதிக்கப்படும். வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகளை தாண்டி நீட் தேர்வு எழுதப் போகும் மாணவ மாணவியர் தேர்வு மைய வளாகத்தில் நடக்கப் போகும் சோதனைகளையும் நிச்சயம் எதிர்கொண்டே ஆக வேண்டும். ஆகவே சோதனைகளால் மாணவர்கள் சிரமப்படாமல் இருப்பதற்கு தேர்வுக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே சென்று விடுதல் நல்லது என கல்வி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மருத்துவ கனவுகளோடு காத்திருக்கும் மாணவ கண்மணிகள் தங்கள் இலக்கை அடைவதற்கு வாழ்த்துகிறது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி. நீட் நுழைவுத் தேர்வு குறித்து மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன்.